துண்டு கருவோடு வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போது தொக்கு பண்ண போகிறோம். சட்டி வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். 4 வெங்காயம் உரித்து வெட்டி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். 2 தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கேன். இடித்து கடுகு போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயமும் பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டு தட்டி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். நம்ம கருவாடு செய்கிறதுனால கம்மியாகவே உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நம்ம ரச சாதத்துக்கு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் காரமாக இருந்துச்சுன்னா. கருவாடை நான் சுடுதண்ணியில் போட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சேர்த்துக்கலாம். இதை கலந்து விட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா எண்ணெய்லாம் மேலே வந்துடுச்சு. இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கருவாடு தொக்கு